உங்களுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அது எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிப்போர்ட் வாங்குறது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. அதுல நீங்க என்ன பண்ணுங்க, இ சர்வீஸ் டிஎன் போலீஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா இ சர்வீஸ் டிஎன் போலீஸ் .gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ்ல இந்த தமிழ்நாடு லோகோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா, அது மறைகிற வரை வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல நீங்க ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ல நீங்க வந்து ஃபைல் டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணனா ரிஜெக்ட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணணும், சிட்டிசன் சர்வீஸ் பெய்டுன்னு இருக்கு பாருங்க, இதுல லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிப்போர்ட், ரெண்டாவது வெரிஃபை, மூணாவது எல்டிஆர் டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்க. உங்களோட எல்டிஆர் அப்படிங்கிறது லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான். இதுதான் நாங்க பண்ணி நம்ம எடுக்க போறோம். அது நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிப்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க இதுல பெய்டு சர்வீஸ்ல நீங்க வந்திருக்கீங்க. சோ நீங்க பேமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க திரும்ப வந்து பேமெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு ரிசிப்ட் வரல அப்படின்னாலும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல, அதை நம்ம கிளிக் பண்றோம். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அப்படின்னு இருக்கு, ரெண்டாவது மிஸ்ஸஸ் அப்படின்னு இருக்கு, அப்புறம் மிஸ் அப்படின்னு இருக்குது. இதுல இந்த மிஸ்டர் அப்படிங்கறது வந்து நீங்க ஆண்கள் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜெண்டர் மேல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஸ்டர் எம்ஆர் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவதா எம்ஆர்எஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது வந்து மேரிடு உமனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதா இருக்கு பாருங்க எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அன்மேரிடு உமன் ஆர் கேர்ளுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து மிஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே யாரோட தான் இருக்கும் அப்படின்னா, நீங்க யாருடைய டாக்குமெண்ட் தொலைச்சிங்களோ அவங்களுடைய தான் இருக்கும். யாருடைய டாக்குமெண்ட் தொலைச்சோ அவங்களுடைய டீடைல் தான் இது ஃபில் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைனட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் யார் பண்றாங்கன்னா, யாருடைய டாக்குமெண்ட் தொலைச்சோ அவங்க தான் பண்றாங்க. சோ இந்த டீடைல் ஃபுல்லாவே யார் பேர்ல டாக்குமெண்ட் இருந்துச்சோ, யாரோட டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சோ அவங்களுடைய டீடைல் தான் இது போடணும். ஓகேங்களா, தொலைஞ்ச டாக்குமெண்ட்ல யார் பேர் இருக்குதோ அவங்களுடைய டீடைல் தான் இதுல போடணும். நேம் நான் என்ட்ரி பண்றேன். நேம் பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து உங்களுக்கு ஃபாதர் நேம் கேக்குறாங்க, ஃபாதர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, மூணாவது அட்ரஸ் கேக்குறாங்க. உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஊர் பேரு அதெல்லாம் இதுல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய தாலுகா, டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, அதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பின்கோடு கேக்குறாங்க. பின்கோடு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்றேன். எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்க செக்யூரிட்டி கோட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இங்க சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்க பாருங்க, இது கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுத்திருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் இருக்க இந்த செக்யூர் கோட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு. இப்ப சப்மிட் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. கொடுத்ததுமே இதுல லாஸ்ட் டாக்குமெண்ட் போல டீடைல் ஆஃப் தி லாஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. தொலைஞ்சு போன டாக்குமெண்டோட டீடைல் கேக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, டாக்குமெண்ட் டைப் இருக்குல்ல, இதுல உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சு அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட், ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் சர்டிபிகேட், ஐடி சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க இதுல கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப பாஸ்போர்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு டீடைல் கேக்குறாங்க. இந்த டீடைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் நம்பர் அப்படிங்கிறதும் இது எங்க இஷ்யூ பண்ணதோ இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் பேப்பர்ல வரும். இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த பேப்பர்ல வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மூணுமே உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ட்ரி பண்ணலாம், இல்லன்னா விட்டுடலாம். ஓகேங்களா, இது ரெண்டு தான் ஆனா உங்களுக்கு ரிப்போர்ட்ல வரும். ஓகேங்க, பாஸ்போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு எங்க பாஸ்போர்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற ஊர் பேரை இதுல போட்டுருங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த இடத்துல எப்படி தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற டீடைல் கொடுக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஆர்சி புக்னா ஆர்சி புக் செலக்ட் பண்ணி ஆர்சி புக் நம்பர், எந்த ஊர்ல ஆர்டிஓ எடுத்தீங்க, எப்படி தொலைஞ்சது, டிரைவிங் லைசன்ஸ் அதே தான். இந்த மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட்னா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அதோட சர்டிபிகேட் நம்பர், டைப், அதோட எப்படி தொலைஞ்சது, இந்த மாதிரி டீடைல் நீங்க போடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்க பாருங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட்ல வரும், அடுத்து வராது. இது மூணுமே ஆப்ஷன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ நான் வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். இதுல பாஸ்போர்ட் நம்பரை நான் என்ட்ரி பண்றேன். இது பாஸ்போர்ட் எங்க இஷ்யூ ஆனது அப்படிங்கறது நம்ம இதுல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் எந்த இடத்துல எப்படி தொலைச்சிங்க அப்படிங்கிற டீடைல் நீங்க இதுல என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணாம இருக்கலாம். நீங்க என்ட்ரி பண்றேன்னா ஓகே. இந்த மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது போட்டுக்கலாம். நான் வந்து மார்க்கெட் போகும்போது அந்த ஃபைல் தொலைஞ்சிருச்சு, அதோட சேர்த்து என்னுடைய உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதை நீங்க எல்லாமே என்ட்ரி பண்ணலாம். அந்த ஃபைலோட நீங்க என்னென்ன தொலைச்சிங்க, எப்போ தொலைஞ்சிச்சு, எங்க தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற டீடைல், எப்படி தொலைஞ்சிச்சு அப்படிங்கறதுல நீங்க என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அன்னைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயரை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து
மந்த் செலக்ட் பண்ணி அடுத்த டேட்டை செலக்ட் பண்ணிருங்க. டைம் பாருங்க, உங்களுக்கு அடுத்த டைம் கேட்குறாங்க. இந்த டைம் தெரிஞ்சா நீங்க என்ட்ரி பண்ணலாம், இல்லைன்னா அது விட்டுடலாம். பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ல கண்டிப்பா வரும், எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல நடந்துச்சோ அந்த ஊரோட பேரோ, அந்த பிளேஸ் எந்த பிளேஸ்ல நடந்துச்சோ அந்த பிளேஸ் நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்டா டிஸ்ட்ரிக்ட் கேக்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிருங்க. எந்த இடத்துல இது நடந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிருங்க. நான் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பாருங்க கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, மாஸ்டர் கார்டு வந்து டிசேபிள் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி. சோ வேற ஏதாவது பேமெண்ட் மோட்ல நீங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு கீழே பார்த்தோம் அப்படிங்கன்னா நம்மளோட டீடைல், யாருடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சிருக்கோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய பாஸ்போர்ட், அவங்களுடைய நம்பர், மெயில் ஐடி, அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50 ரூபா கட்டணும். இந்த டீடைல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தது பாருங்க உங்களுக்கு பேமெண்ட் மோட் கேட்டுட்டாங்க. இதுல நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நெட் பேங்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி இதுல செலக்ட் பேங்க் இருக்குது. என்னுடைய பேங்க் நான் செலக்ட் பண்றேன் 50 ரூபா பேமெண்ட் பண்றதுக்காக. ஸோ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க கன்வென்ஷன் ஃபீஸ் வந்து 5.90 போட்டிருக்காங்க. மொத்தம் 55 ரூபா, அதாவது 56 ரூபா ஆயிடுச்சு. இப்போ இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ எல்லா டீட்டெயிலும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லுது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய நெட் பேங்கிங் பேஜுக்கு வந்துருச்சு. நெட் பேங்கிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொசீஜர்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட் சக்சஸ் ஆனதுல இருந்து கண்டினியூ பண்றேன். இப்போ பாருங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேயா, பேமெண்ட் சக்சஸ் ஆகிறதுனால ஓகே அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போறோம். இப்போ பாருங்க லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்ல நமக்கான ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிட்டாங்க. எல்டிஆர் நம்பர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்டிஆர் நம்பர், ரெண்டாவது இருக்கிறது அப்ளிகேட்டோட நேம், மூணாவது அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு, நாலாவது பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது, அஞ்சாவது டேட் அண்ட் டைம் அப்ளிகேட் நம்ம என்னைக்கு பண்ணமோ அது, அப்புறம் எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல் அதுல இருக்குது. அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுல உங்களுடைய போட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்க ஏதாவது அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்க தொலைஞ்சு போன டாக்குமெண்டோட காப்பி வச்சிருந்தா ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, அந்த காப்பியை நீங்க அப்லோட் பண்ணிடலாம், உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்படி அந்த காப்பி இல்லை அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுடைய போட்டோ ஐடி நீங்க அப்லோட் பண்ணலாம் கவர்மெண்டோடது. அதுவும் இல்லை அப்படி அப்படின்னா நீங்க உங்களுடைய பிரைவேட்டா நீங்க வச்சிருக்க டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய ஒர்க்கிங் ஐடி, காலேஜ் ஐடி, இந்த மாதிரி உங்க போட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, பர்த் சர்டிபிகேட், இந்த மாதிரி ஏதாவது மேக்ஸிமம் உங்க போட்டோ இருக்கிற ப்ரூஃபா நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பாத்தீங்கன்னா ஒரு கேபில ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேங்களா, வேற பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் இருக்கக்கூடாது. இமேஜ் ஃபார்மேட் ஜேபிஜி ஃபார்மேட்ல 200 கேபிக்குள்ள உங்களுடைய ஐடி ப்ரூஃப் போட்டோ இருக்கணும். அதை நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல எந்த லொகேஷன்ல அந்த ஃபைல் இருக்குன்னு கேட்பாங்க. சோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபைலை நீங்க இந்த இடத்துல சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கொடுத்துருங்க. இப்ப பாருங்க ஃபைனல் ரிப்போர்ட் உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு போலீஸ்ல இருந்து. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னு எல்டிஆர் நம்பர் உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் நேம், யாருடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சோ அவங்களுடைய ஃபுல் டீடைல் இந்த இடத்துல இருக்கும் மொபைல் நம்பரோட. அடுத்து பாருங்க எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிற டீடைல் ரெண்டாவதா இருக்கும். மூணாவது என்ன தொலைஞ்சிச்சு அதோட டீடைல், என்ன பாஸ்போர்ட், அதோட நம்பர், இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். நாலாவதா பாருங்க நம்ம என்ன டாக்குமெண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுமோ அந்த இமேஜ் அப்படியே ஃபுல்லா அந்த இடத்துல அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் சில போலீஸோட ரெகுலர் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிண்ட்ங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. இந்த பிரிண்ட்ங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டவுன்லோட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுல உங்களுடைய எல்டிஆர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ், அப்புறம் எப்போ எப்படி நடந்தது, டாக்குமெண்டோட டைப், கீழே அந்த டாக்குமெண்டோட இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, டாக்குமெண்டோட இமேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும். அதனால நீங்க என்ன டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட் அந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு கிளியரா அப்படியே வந்துடும். ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்டை கிளியரா நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கான பார்கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடு நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து கவர்மெண்டோட லோகோ கொடுத்துருப்பாங்க. அடுத்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அடுத்து ரிப்போர்ட் எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதான் உங்களோட ஃபைனல் டாக்குமெண்ட். இதை நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க எதுக்காக நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேஜ் என்ன உங்களுக்கு தெரியுதா, இந்த பெய்ட் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் தான். இந்த ரிப்போர்ட்ல தான் நம்ம இவ்வளவு பண்ணோம். இந்த வெரிஃபை அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய எல்டிஆர் நம்பர், மொபைல் நம்பர், செக்யூர் நம்பர் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா டவுன்லோட் எல்டிஆர். அதாவது நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணல, இமேஜ் ரெடி ஆகல, இல்ல ஜென்ரேட் ஆகல, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த டவுன்லோட் எல்டிஆர் குள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி இந்த செக்யூர் நம்பர் என்ட்ரி பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க இந்த இடத்துல
என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு திரும்ப செக்யூர் கோடை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க, நீங்க அப்ளை பண்ண லிஸ்ட்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த அப்ளிகன்ட் டீடைல் நீங்க திரும்ப ரீஓபன் பண்ணணுமோ அந்த அப்ளிகனோட எல்டிஆர் நம்பர் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த எல்டிஆர் நம்பரை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு திரும்ப அந்த அப்லோட் இமேஜ் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது சூஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி தாங்க நீங்க தொலைஞ்சு போன டாக்குமெண்ட்டுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறது. கடைசியா அப்லோட் பண்ண சொன்ன இமேஜ் ஜேபிஜில 200 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள்ட்ட பிடிஎஃப் இருந்துச்சு, வேற எது ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்குதோ அதை டைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அப்படி டைப் பண்ணிட்டு டு ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட் தான் நமக்கு வேணும். ஸோ அதை அப்படி கொடுத்து கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்து ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்க ஃபைல்ஸ் எங்க இருக்குதோ டெஸ்க்டாப்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் கன்வெர்ட் டு ஜேபிஜின்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு ஃபைல் கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகும். இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் கொடுத்தனா ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு 200 கேபிக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் போயிட்டு கூகுளில் ஜேபிஜி சைஸ் ரெடியூசர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க, இமேஜை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கல்ல, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 412 கேபிக்குள்ள இருக்கு. நமக்கு 200 கேபிக்குள்ள தான் வேணும். அதனால என்ன பண்றோம், இந்த குவாலிட்டியை குறைக்கிறோம். குவாலிட்டி 50 அப்படின்னு கொடுத்து ரீசைஸ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்க 67 கேபிக்கு வந்துருச்சு. இப்போ கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நீங்க அப்லோட் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேற எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டா தெளிவா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.